ஒரு வழியா அடிச்சு புடிச்சு எக்ஸ்போக்கு வந்தாச்சுங்க. குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சுங்க. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா, இதோட குவாலிட்டி என்னோட சாரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது அவங்க எவ்வளவு கொடுத்து வாங்குனாங்க அப்படின்னா, பிரைஸுக்கு ஏத்த குவாலிட்டி இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, vlog தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலி சென்னையில ஓல்டு பல்லாவரம்ல அருமுகன் டவர்ஸ்ல லக்ஷ்மி பொட்டிக்கு வந்து சாரி எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அவங்களோட சாரி கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். சோ அங்க போயிட்டு அவங்களோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ பண்ணிட்டு நம்ம சாரி எக்ஸ்போக்கு போயெல்லாம் வாங்க. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு லைம் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஃபேஸ் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசர் போட்டு பாடி ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்காக லைம் ஜூஸ் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி லைம் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. நீங்களும் எங்கேயாவது வெளில போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைம் ஜூஸ் குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்க பாடி ரொம்பவே ஹைட்ரேட்டடா இருக்கும். ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என்னோட டார்க் சர்க்கிள் இருக்க இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி இந்த மாதிரி டார்க் சர்க்கிளை வந்து மறைச்சிக்கிறேன். and then eyebrow fill பண்ணிக்கிறேன். and then mascara. போட்டு வச்சு அவ்வளவுதாங்க, ரெடி ஆகியாச்சு. ஜடை பின்னி முடிச்சுட்டு எக்ஸ்போக்கு கிளம்ப வேண்டியதாங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஒரு வழியா அடிச்சு புடிச்சு எக்ஸ்போக்கு வந்தாச்சுங்க. நான் என்ன பிளான் பண்ணிருந்தேன் அப்படின்னா, சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங்காவே போயிட்டோம் அப்படின்னா வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு கிரௌட் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேங்க. பட் என்னால வந்து சாட்டர்டே மார்னிங் போக முடியாதனால நான் சண்டே அன்னைக்கு ஈவினிங் அதாங்க கிளம்பி போயிருந்தேன். அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா சண்டேனால எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே கிரௌடடா தான் இருந்துச்சு. வீடியோஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் எடுத்திருக்கேங்க. லக்ஷ்மி பொட்டிக்கோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஆன்லைன்ல காமிக்கிற கலெக்ஷன்ஸுமே எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆன்லைன்ல இல்லாத கலெக்ஷன்ஸுமே வந்து எக்ஸ்போல நிறைய அப்டேட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதை தாண்டி இவ்வளோ கலெக்ஷன் ஸ்டாக் அவுட் ஆயிருக்கு, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் திருப்பி நான் ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்கேன், இவ்வளோ சாரி வந்து நான் லான்ச் பண்ணிருக்கேன், இது எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ்வளோ கிரௌட், இவ்வளோ கலெக்ஷன் ஸ்டாக் அவுட் ஆயிருக்கு, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்திருக்கேங்க. இதுக்காகவே கண்டிப்பா போய் பார்க்கணும், இது கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இங்க வந்தேங்க. உங்களுக்கும் அப்டேட் பண்ணணும் அப்படிதான் யோசிச்சேன். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே உண்மைதாங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நிறைய வந்து ஸ்டாக் அவுட்டுமே ஆயிட்டே தாங்க இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு சாரியா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேங்க. இப்போ நான் எடுத்துட்டு இருக்க சாரி வந்துட்டு ஆன்லைன்ல நான் பார்த்திருக்கேங்க. அந்த கலர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா அந்த சாரி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. பட் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணா இதே கலர்ல வருமான்னு தெரியாது, குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்காகவே நான் டிலே பண்ணிட்டு இருந்தேன், ஆர்டர் பண்ணவே இல்லை. பட் நான் இங்க எக்ஸ்போல பார்க்கும்போது வந்துட்டு அதே கலர்ல இருந்துச்சுங்க. கலர்ல எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. சோ அதனால அதை கையில எடுத்து வச்சுட்டாங்க. நான் வேற சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவங்களோட கலர் காம்பினேஷன் தாங்க. அவங்களோட கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவங்க வியர் பண்ணி காமிக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். கலர் காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அதே கலர்ல எல்லாம் வராது, கொஞ்சம் கலர் டல்லா இதா வரும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் ஆனா இங்க வந்து பார்க்கும்போது கலர் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த சாரீல அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. சில சாரீஸ்ல மட்டும் கொஞ்சம் கலர் டிஃபரா இருந்துச்சு. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த சாரீ அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல காமிச்ச சாரீஸ் எல்லாமே கலர் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டிலையும் குறை சொல்ல முடியாது. வெப்சைட்ல சாரியை வாங்குறதை விட நீங்க டைரக்டா போயிட்டு சாரி வாங்குறது பெஸ்ட்னு சொல்வேன். ஏன் அப்படின்னா நீங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி டச் பண்ணி பார்த்து பிரைஸ் செக் பண்ணி கலர் செக் பண்ணி நீங்க வாங்கலாங்க. நீங்க அதுவே ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா
ஜஸ்ட் அந்த saree உங்களால பார்க்க முடியும். அந்த கலர் புடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் வாங்க முடியும். இதுவே நீங்க எக்ஸ்போக்கு போனீங்க அப்படின்னா அந்த saree உங்க மேல வச்சு பார்த்து அந்த கலர் உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி நீங்க வாங்கலாம். மோஸ்ட் ஆஃப் த saree அவங்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. சோ அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியாம நம்ம வாங்கி அதை வேஸ்ட் பண்றதை விட நம்ம வந்து இந்த மாதிரி டைரக்டா போயிட்டு நமக்கு வச்சு பார்த்து வாங்குறது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்களுமே அன்னைக்கு அதை தாங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த சாரியை லான்ச் பண்றேன், எனக்கு நல்லா இருக்கு, நான் போட்டிருக்கேன் அப்படின்றதுக்காக இந்த சாரியை நீங்க வாங்காதீங்க, உங்களுக்கு உண்மையா பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் அவங்க கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நியூ அரைவல்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நியூ கலெக்ஷன்ஸ்க்காக ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க. அங்க போய் பார்த்தோம்னா அவ்ளோ கிரௌடுங்க. கண்டிப்பா நம்மளால அந்த கிரௌட்குள்ள உள்ள போகவும் முடியாது. ஒருவேளை உள்ள போனாலும் திருப்பி வெளியவே வர முடியாதுங்க. அதனால அங்க போகவே இல்லைங்க. மெட்டீரியல்ஸுமே அவங்க கிட்ட இருந்துச்சுங்க. மெட்டீரியல்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததான் அந்த சைடே போகல. அங்க வந்து ரெடிமேட் குர்த்திஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஜார்ஜெட்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரி அதுல நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் போட்டு ரொம்ப நீட்டா இருந்துச்சுங்க. அதோட பிரைஸ் கேட்டா நம்மளே ஷாக் ஆகுற மாதிரி தாங்க இருந்துச்சு. 399, 499, 599 இந்த ரேஞ்ச்ல தாங்க இருந்துச்சு. நிறைய ஆஃபருமே போட்டிருந்திருக்காங்க. அப்பப்போ ஆஃபர் போடுறாங்களா? நான் ஆஃபர் போடுற டைம்ல போல, பட் நார்மல் டைம்ல போகும்போதே 500 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்போல நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்கங்க. ஜுவல்லரிஸ் பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட ப்ரைஸுமே ரீசனபிளா இருந்துச்சுங்க. எனக்குமே அதை வச்சு பார்த்தே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையான கோல்டு மாதிரியே இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பக்கத்துல வெஸ்டர்ன் வியர்ஸ் இருந்துச்சுங்க. வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு வந்துட்டு போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. சாரி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்ப நம்ம சாரியோட ரிவ்யூ பார்ட்ல இருக்கோங்க. நான் என்ன சாரி வாங்கினேன், அதோட பிரைஸ் என்ன, அந்த சாரிக்கான பிரைஸ் தான் கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வாங்கின சாரி இதுதாங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? இதோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சுங்க. இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா 1249 rupees கொடுத்து வாங்கினேங்க. 1249 ஏத்த குவாலிட்டியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. இது என்ன ரேஞ்ச்ல வாங்கியிருக்கலாம் அப்படின்னா ஒரு 800 to 900 rupees கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டா இருந்திருக்குங்க. பட் நான் வந்து 1249 கொடுத்து வாங்கினேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அதனால நான் இந்த சாரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுமே ஒரு சாரி வாங்கியிருந்தாங்க, என் கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சாரியுமே உங்ககிட்ட காட்டுறேன். இதுதாங்க என்னோட ஃப்ரெண்ட் வாங்கின சாரி. இதோட குவாலிட்டி என்னோட சாரியை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது அவங்க எவ்வளவு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா 1400 rupees கொடுத்து வாங்கினாங்க. இது எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னா ஒரு 1000 rupees கொடுத்து வாங்குற அளவுக்கான சாரி தாங்க இது. அவங்க கிட்ட 1000 rupees மேல கொடுத்து வாங்குற எல்லா சாரியுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. கலரா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் 1000 rupees கீழ இருக்க எல்லா சாரியுமே வந்துட்டு குவாலிட்டி கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதாவது அந்த பிரைஸுக்கு ஏத்த குவாலிட்டி இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். Until then, bye bye friends.